students, this is Alex here. இந்த வீடியோவில் கிளாஸ் 11ஓட கிரியேட்டிவ் கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு வந்து ப்ராபபிலிட்டியில் பேஸ் தியரம் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்குது. ஸோ அந்த டாப்பிக்கை வந்து நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இருந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அவுட் சைட் சம்ஸை ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இப்போ நமக்கு வந்து ஒரு சம் இங்கே இருக்குது. இதை முதல்ல வந்து நம்ம படித்து பார்த்து பேஸ் தியரம் அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கணும். அண்ட் கொஸ்டினில் என்ன வேல்யூஸ்லாம் கொடுத்துருக்காங்களோ அதை வந்து நம்ம லிஸ்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா a man is known to speak truth 3 out of 4 times அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 3 out of 4 times தான் வந்து ட்ரூத் ஸ்பீக் பண்ணுவான் அப்படின்னா அவன் வந்து எப்போவுமே ட்ரூத் ஸ்பீக் பண்ணல அப்படின்னு அர்த்தம். இப்போ ஃபால்ஸும் சம்டைம்ஸ் ஸ்பீக் பண்ணுறான், அது வந்து 1 out of 4 டைம் அப்படின்னு அர்த்தம். இப்போ அவன் டையை த்ரோ பண்ணி 6 வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறான். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா வாட் இஸ் த ப்ராடக்ட் தட் இட் இஸ் ஆக்சுவலி 6 அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா அவன் வந்து எப்பவுமே ட்ரூத் பேசுறது இல்லை இல்லையா. ஸோ 6 வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் வந்ததை வந்திருக்குன்னு சொல்கிறானா இல்லை வராமலே வந்திருக்குன்னு சொல்கிறானா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ 2 ஆப்ஷன் இருக்குது. பட் கொஸ்டினில் வந்து அவன் 6 வந்திருக்குன்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணுறான். பட் வாட் இஸ் த ப்ராடக்ட் தட் இஸ் ஆக்சுவலி 6 அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல டை த்ரோ பண்ணி நமக்கு 6 கிடைக்குதுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வந்து ஒரு ஈவெண்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். எஸ் அப்படின்றது வந்து கெட்டிங் 6. ஸோ நம்ம டை த்ரோ பண்ணும்போது நமக்கு 6 வர்றத நம்ம கெட்டிங் நம்பர் 6 அப்படின்றத எஸ் அப்படின்னு எடுத்துருக்கோம். அப்போ எஸ் டேஷ் அப்படின்னா என்ன ஆகும்? ஸோ நாட் கெட்டிங் 6 அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம இந்த 2 ஆப்ஷன் வந்து முதல்ல நேம் பண்ணியாச்சு. நாட் கெட்டிங் 6. இப்போ ஆர் அப்படின்றத நம்ம ரிப்போர்ட்டிங் அப்படின்னு எடுத்துக்கலாம். ரிப்போர்ட்டிங்னா 6 வந்திருக்குன்னு ரிப்போர்ட் பண்ணுறோம் இல்லையா. அதாவது இங்கே கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸ் தட் இட் இஸ் a 6. So reports 6 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா அவன் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்கான். அப்போ தெரிஞ்சது வந்து கீழே வந்துடும். என்ன கேட்குறாங்களோ அது மேலே வரும். வாட் இஸ் த ப்ராடக்ட் இஸ் ஆக்சுவலி 6ன்னு கேட்குறாங்க. கெட்டிங் 6 தான் நம்ம எஸ்ன்னு நேம் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து எஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய டேர்ம் வந்து பி ஆஃப் எஸ் பை ஆர். இப்போ இதோட ஃபார்முலா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் டெக்ஸ்ட் புக் சம் போடும்போதே. இங்கே மேலே இருக்கிற டேர்மை அப்படியே எடுத்துகிட்டு இதோட ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கணும். ஆர் பை எஸ் ஹோல் டிவைடட் பை, இப்போ நமக்கு வந்து எஸ் அண்ட் எஸ் டேஷ்னு 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ டினாமினேட்டரில் எஸ்ஸுக்கு தனியாக எழுதும்போது நியூமினேட்டருக்கு டேர்ம் அப்படியே காப்பி பண்ணிடணும். இதே மாதிரி எஸ் டேஷ் போட்டு எழுதணும். பி ஆஃப் எஸ் டேஷ் இன்ட்டு பி ஆஃப் ஆர் பை எஸ் டேஷ் அப்படின்னு போட்டாச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு வேல்யூவாக எழுத போகிறோம். ஸோ பி ஆஃப் எஸ் அப்படின்ற டேர்ம் வந்து நமக்கு இந்த ஃபார்முலாவில் இருக்குது. எஸ்ன்றது கெட்டிங் 6. ஒரு டை த்ரோ பண்ணி 6 வர்றதுக்கு சான்ஸ் வந்து 1 out of 6. ஆக்சுவலாக எந்த நம்பர்னாலும் 1/6 தான் வரும். அப்போ அதே மாதிரி எஸ் டேஷ் அப்படின்னா நான் கெட்டிங் 6னா 5/6 வரும். ஸோ 1 - 1/6 போட்டால் 5/6 வரும். இப்போ அடுத்து நமக்கு கொஸ்டினில் இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கிறது ஆர் பை எஸ். ஆர் பை எஸ் அப்படின்னா நம்ம முதல்ல கீழே இருக்க சொல்லணும். அதாவது 6 வந்திருக்கு, வந்ததுக்கு அப்புறம் 6 வந்திருக்குன்னு அவன் ரிப்போர்ட் பண்ணுறான் அப்படின்னா என்ன அர்த்தம்? இது வந்து ட்ரூத் அப்படின்னு அர்த்தம். ஸோ ட்ரூத் வந்து 3 out of 4ன்னு நமக்கு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. அப்போ அதே மாதிரி நமக்கு இன்னொரு ஒரு டேர்ம் நமக்கு பி ஆஃப் ஆர் பை எஸ் டேஷ் அப்படின்னு இருக்கு. அதாவது 6 வந்து வரல. எஸ் டேஷ்னா நாட் கெட்டிங் 6 வரல, பட் ஆனால் 6 வந்திருக்கு நம்ம ரிப்போர்ட் பண்ணுறான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் வந்து ஃபால்ஸ் சொல்கிறான் அப்படின்னு அர்த்தம். இது வந்து 1 out of 4. இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டிடியூஷன் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் பி ஆஃப் எஸ் வந்து 1/6 இன்ட்டு ஆர் பை எஸ் வந்து 3/4. இப்போ ஹோல் டிவிஷன் இந்த டேர்ம் வந்து நம்ம ஆஸ் இட் இஸ் காப்பி பண்ணணும். 1/6 இன்ட்டு 3/4 ப்ளஸ் எஸ் டேஷ் அப்படின்றது வந்து 5/6 இன்ட்டு பி ஆஃப் ஆர் பை எஸ் டேஷ் வந்து 1/4. இப்போ இந்த எல்லா டேர்ம்லையுமே வந்து காமன் டினாமினேட்டர் 6 4s are 24 இருக்குது. ஸோ எல்லாத்துலேயுமே சேர்த்து கட் பண்ணுவோம். ஒரு டேர்மை மட்டும் கட் பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக சிம்பிளிஃபை பண்ணி காமனாக எடுத்து கேன்சல் பண்ணுவோம். நான் காமனாக இருக்கேன்னா எல்லாத்துலேயுமே சேர்த்து கேன்சல் பண்ணியிருக்கேன். இப்போ 3/3 + 5 which is 3/8. ஸோ நம்ம டெக்ஸ்ட் புக் சம்மை தரோ பண்ணிவிட்டு அந்த அப்ரோச்லேயே நம்ம அவுட் சைட் சம்ஸ் போடும்போது இந்த கிரியேட்டிவ் கொஸ்டினாக நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ இந்த கொஸ்டினை வந்து படித்து புரிஞ்சு
எப்படி நம்ம அந்த டேர்ம்ஸ் எல்லாம் நேம் பண்ணி அதை எப்படி பேஸ் செய்யறதுக்கு அப்ளை பண்ணுறோம் அப்படின்ற மெத்தடை பார்த்துக்கோங்க. இன்கேஸ் இதே சம்மோ இல்லை நம்பர்ஸை மாற்றி வேறு மாடலில் இப்போ டைக்கு பதில் காயினை த்ரோ பண்ணியிருக்கோம் அப்படின்னு கொடுத்து ஹெட்டு டெய்ல்னு எது கேட்டாலும் நம்ம இதே மாதிரி இந்த மாடல் அப்ரோச் பண்ணோம்னா நமக்கு ஈஸியாக ஆன்சர் வந்துடும். ஸோ பேஸ் நம்ம ஃபார்முலா எழுதுகிற மெத்தடை நல்லா தெரிஞ்சுக்கணும். அந்த பேசிக்ஸ்லேருந்து எப்படி நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்றத கற்றுக்கிட்டு சிம்பிளிஃபிகேஷன் கரெக்டாக போடும்போது நம்ம ஃபைனல் ஆன்சர் ஈஸியாக வந்துடும்.